ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள செவ்வாய், புதன், ராகு, 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலையும், மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திலையும், மே மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலையும், மே மாதம் 24ஆம் தேதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வார்கள். மேலும் மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதத்திலிருந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு அதிபதியே 3ஆம் இடத்துல இருப்பது உங்களுடைய முயற்சிகளினால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் அது வெற்றியில் முடியும். அதாவது கடின உழைப்பின் மூலம் ஆதாயத்தை பெற முடியும் மீனராசிக்காரர்கள். அதே போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்கெல்லாம் வேலையை விடக்கூடாது. இந்த விஆர்எஸ் கொடுக்கறது, அதே போல் பாருங்கள் எங்கேயாவது தேவையில்லாமல் இடமாற்றத்துக்கு அப்ளை செய்வது, இதெல்லாம் ஆகாதுங்க. குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் இப்போ எந்த தொழிலில் இருக்கீங்களோ, எந்த உத்தியோகத்தில் இருப்பீங்களோ அதை தொடர்ந்து செய்வது நல்லது. அதே போல ராகு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பிரம்மாண்ட ஒரு நிழல் கிரகம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு பலவித குழப்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அவர் ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ ஒரு குழப்பங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தெளிவில்லாத நிலை, எங்கே போனாலும் ஏமாற்றம், எங்கே போனாலும் இழப்புகள், அதே போல் ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுறது, ஞாபக சக்தி குறைவு நிறையா வர்றது, இது போன்ற பலன்களை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், ரேவதி நட்சத்திரத்தில் இப்போ ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஞாபக சக்தி குறைவுங்கிறது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி போவார் 4 பாதத்துலையும், அடுத்தது பார்த்திங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் போவார். அப்போ தற்போது பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் எங்கே போனாலும் ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது நபர்கள்லாம் நம்பக்கூடாது. அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வார். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த மாதம் மே மாதம் 31ஆம் தேதி வரையுமே ராசிக்குள்ளே இருக்கிறார். மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2க்கும் 9க்கும் அதிபதி, யோகாதிபதிங்க. செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது ராகுவை நோக்கி பயணிக்கிறார். செவ்வாய் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதி, வாக்காதிபதி, தனாதிபதி. அப்போ வாக்காதிபதிங்கிறதுனால பேச்சை விடக்கூடாது. பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பாதிபதிங்கிறதுனால பாருங்கள், குடும்பாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போ கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடு செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு பெருந்தொகைகள் பொருளக்கூடிய பாக்கியம்லாம் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் தேதி ராகுவை நோக்கி பயணிப்பதனால. அதே போல் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறீங்கன்னா அதில் ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு வாகனத்தில் போகும்போதெல்லாம் விழிப்பாக போகணும். அதே போல் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 6ஆம் தேதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார் மே 14ஆம் தேதி வரையும். அது உங்களுக்கு சிறப்பு. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பணப்புழக்கங்கிறது இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசணும், வார்த்தைகளை விடக்கூடாது. சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். இதுதான் ரொம்ப சிறப்பு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 14 தேதிக்கு பிறகு சூரியன் 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். நல்ல ஒரு தைரியங்கிறது வரும் மீனராசிக்காரர்களுக்கு. சூரியனோட சேர்க்கை பெறும்பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதி. அதே போல் நல்ல நிர்வாக திறமை இருக்கும், முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு பகவானும், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானும் சூரியனும் 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிலை. ஏன்னா சூரியனுக்கு 3ஆம் இடம் சிறப்புங்கிறதுனால நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தின் மூலம் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு.
அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் வந்து மீனராசிக்காரர்களுக்கு பாவி. 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். எதிர்பாராத பணவரவுங்கிறது இருக்கும். திடீர் பணப்புழக்கங்கிறது இருக்குங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருப்பது. அதே போல் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது சிறப்பு. மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும், கோச்சாரத்தில் புதனுக்கும் 2ஆம் இடம் சிறப்பில்லை, சுக்கிரனுக்கும் 3ஆம் இடம் சிறப்பில்லைங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வார்த்தைகளை விடாமல் இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம். ஏன்னா கோச்சாரம் உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக சூரியனை வச்சு தான் மாத பலன்களே சொல்லப்படுகிறது. அப்போ சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுனால எதையும் வெல்லலாம். ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் புதன் 3ஆம் இடத்துக்கு போன பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு இந்த குடும்பம், வாக்கு, தனம் இந்த 3 விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், பேச்சு விஷயத்தில், குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இந்த 3 விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அசையா சொத்து, ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, அதிலெல்லாம் உங்களுக்கு நன்மை கொடுப்பார் 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான். அதே போல் 7ல் கேது இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு வெளிநாடு போனீங்கன்னா அதிலெல்லாம் ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனையை கொடுக்கும் கேது 7ஆம் இடத்துல இருப்பது. அப்போ தொழில் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. மொத்தத்தில் உங்களுக்கு பாருங்கள், ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறார். நல்ல ஸ்பீடாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக முடிப்பீங்க. இந்த மாதம் யோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே பயணிப்பது நல்ல ஒரு சிறப்பை காண முடியும், அதிர்ஷ்டத்தை காண முடியும். மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், குரு 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும் இப்போ நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த உத்தியத்தில் இருக்கீங்களோ, எந்த தொழிலை செய்கிறீங்களோ அதை அப்படியே தொடர்ந்து செய்வது நல்லது. ஏன்னா குரு பகவானுக்கு 3ஆம் இடம் ஒரு வலுவான இடம் இல்லைங்கிறதுனால. அடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 19, 20, 21 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 4, 5, 6, மே 9, 10, மே 16, 17, 18, 19, மே 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.